ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். இப்போ நம்ம ஸ்மைல் ஆன்லைன் மூலியமாக முதல்ல வீடியோ நம்ம எடுக்க இங்கே வந்திருக்கோம் திருவாரூருக்கு. இன்றைக்கி தெப்பம் ஓகேவா, அதை நோக்கி நம்ம வந்திருக்கோம். நிறைய எடுக்கலாம், மக்களை போய் சந்திக்கலாம் அப்படிங்கிற பிளானிங்கில் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக இப்போ நம்ம விஜய் பதவி ஏற்றுட்டாங்க. அந்த விஷயமா நம்ம நேராக போக முடியல. ஆக்சுவலாக டிவியில் தான் பார்த்தோம். முதலமைச்சர் சிஎம் அவர்களுக்கு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஸ்டேஜில் உட்கார்ந்த பிறகு சரி, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷத்தை நான் அவர் ஃபேஸில் பார்த்தேன். ராகுல் காந்தி கூட டக்குன்னு எப்போ அவர் பக்கத்தில் பேசினார் கூட, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த ரசிகர்களும் சரி, ஓட்டு போட்ட அனைவருமே விஜய்க்கு விஜய் நன்றிகரமாக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் பேசும்போது அப்படி தான் இருந்துச்சு ஓகேவா. அப்புறம் பதவி ஏற்று அவர் பேசினார், மற்றவங்களாம் பதவி ஏற்றாங்க. ஒரு லேடி ஒருத்தவங்க பதவி ஏற்றாங்க, எல்லாத்துக்குமே கை கொடுத்தாரு, எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சிறப்பாக ஃபங்க்ஷன் அமைஞ்சிச்சு. அது இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா, விஜய் சார் சிஎம் ஆன பிறகு பெண்களுக்கு முதல்ல நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி பார்க்கும்போது டிவிலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ணு அது இது கற்பழிப்பு அது இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இது எல்லாம் ஒழியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு புது மனிதர் ஒருத்தர் செஞ்சு கொடுப்பா நம்பிக்கை இருக்குது. இரண்டாவது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த கஞ்சா, இந்த போதைப் பொருட்கள் நிறைய அடிமையாக இருக்காங்க. அது உண்மை தான். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு 12 மணி 11 மணிக்கெலாம் போனோம்னு வச்சுங்களேன், பைக்கில் பயங்கரமாக பைக் ஓட்டுறது, பயங்கரமான ஒரு செயல் நடக்கிறது, ஏகப்பட்ட போதையில் என்ன செய்யணுன்னு தெரியாமல் செஞ்சிட்ருக்காங்க ஓகேவா. எனக்கே நடந்திருக்கு. அதுக்கப்புறமெல்லாம் சால்வாகி சரியாமல் செஞ்சுட்டேன் அப்படி இப்படிலாம் ஓகேவா. அது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு ஓகேவா. அப்போ எங்களுக்கே இப்போ நடக்கும்போது பெண்கள் ஒரு தனியாக ஒரு பைக்கில் டூ வீலர் போகும் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஓகேவா. அதனால் முதல்ல அதை செஞ்சு தான் சொல்லியிருந்தார். அப்புறம் 3வது அறிக்கை சொன்னார். வெள்ளை மாளிகைக்கு போனார் விஜய். போன உடனே சிஎம் அந்த சீட்டில் உட்காரும் போது செம கெத்தாக இருந்துச்சு. பார்த்தேன் போயிட்டு அங்கே மீனவ பிரச்சனையை முதல்ல பேச ஆரம்பிச்சிடுன்னு நினைக்கிறேன். நான் போக என்னன்னு பார்ப்போம். அப்படி கெத்தாக உட்காந்துருங்க. அப்போ என்ன சொன்னா தெரியுமா, விஜய் ஒரு பெருமையாக சொல்லலை, நான் எப்படி முதலமைச்சராக இருக்கிறனோ அதே மாதிரி தான் நீங்களும் மக்களும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே ஒரு நிறைய ஃபீல் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் பணிகள் தொடரட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். நிறைய கடன் இருக்குது ஓகேவா. இப்போது போன ஆட்சியில் நமக்கு நிறைய கடன்கள் இருக்குது. இவர் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு, நிறைய நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு. எல்லா வாக்குறுதியும் தரமாக செய்வார் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவரும் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் நம்ம வேத்தனம் என்னாச்சு சொல்லிடுறாங்க. மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேமராமேன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை. மழை இருந்தாலும் ஒரு எப்படி சொல்லுவாங்க, எலுமிச்சம்பழம் பாருங்கள், ஒரு மங்களகரமாக ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு பின்னாடி நின்று மழையை கூட பொருள்படுத்தாமல் ஸ்மைல் ஆன்லைன்